தகவல் அறியும் சட்டத்தை அனைவரும் பயன்படுத்துவோம். தகவல் பெறுவது எமது உரிமையாகும். ஆப்ரேஷன் என்ன செய்யப்பட தெரியல டாக்டர் அவனை ரிப்போர்ட் எடுக்க வந்திருக்கீங்க. வேறு டாக்டர் ரிப்போர்ட்டுக்கு என்ன செய்யுது? அதை நான் பார்க்குறேன். டாக்டர் இருக்கிறா, அவரை பார்க்கலாமா? ஓ பார்க்கலாம். ஹலோ, சரி சொல்லுங்க. தம்பி, என்ன தம்பி ஆச்சு? என்னோட அம்மா இருந்துட்டாங்க. நேற்று நல்லா தான் இருந்தாங்க, திடீர்னு வாங்கிட்டாங்கன்னு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு சேர்த்தா காலை சொல்கிறாங்க செத்து போயிட்டாங்க. இப்போ பாடி எங்க? பாடி தந்துட்டாங்கண்ணா, ஆனால் சம்மந்தப்பட்ட விபரம், டாக்குமெண்ட்ஸ், எப்படி செத்தா, என்ன பிரச்சனை, என்ன வருத்தம் ஒன்றுமே சொல்கிறாங்க. அதெல்லாம் அப்படி சொல்ல மாட்டாங்களே தம்பி. ஏன்டா சொல்ல மாட்டாங்க? சில விஷயங்கள் தான் நம்மளுக்கு சொல்ல மாட்டாங்க. மற்ற விஷயங்கள்லாம் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கத்தான் வேண்டும். ஏண்டா இது நம்மளோட உரிமையா? ஆமாம், 2015ஆம் ஆண்டு 12ஆம் இலக்க தகவல்களை பெறுவதற்கான உரிமை சட்டம். இதுபடி பகிரங்கமாக சொல்லப்பட வேண்டிய விஷயங்கள், அரசாங்கம் தொடர்பாக தகவல்களை கேட்டு பெறுவதற்கு எங்களுக்கு உரிமை உண்டு. அது மட்டும் இல்லை, நீங்களாம் சொல்லுவீங்களே ரோட் போட்டிருக்காங்க, கணக்கு 10 லட்சம், 5 லட்சம் கூட வராது. இதெல்லாம் அரசாங்கம் நம்மளுக்கு சட்டப்படி சொல்ல வேண்டிய விஷயம். மீறி சொல்லலைன்னா நாங்கள் கேஸ் போடலாம். இந்த மாதிரி உரிமையெல்லாம் அரசாங்கங்களுக்கு தந்திருக்கும் போது நாங்கள் கேட்காம சும்மா இல்லாமா? இது கேட்டுவார். சார் எங்க போறீங்க? டாக்டர் இல்ல, எங்க? சாப்பிட போயிட்டு. டாக்டர் நம்பர் இருக்கா? ஓ எடுக்கலாம், தாங்க. நோட் பண்ணுங்க. நோட் 7653254546. ஹலோ டாக்டர் ஆரியாவா? இங்கே ஒரு பேஷண்ட் செத்து போயிருக்காங்க, அவங்களோட பிள்ளை. கற்பைனாடா. இப்போ என்ன மச்சான் சரி? ஆர்டிஐட பவரை கட்டணும். நீங்களா டாக்டர் ஆரியா? அங்கே ஒரு பேஷண்ட் செத்து போயிருக்காங்க, அது சம்மந்தமான டீட்டெயில்ஸ் நீங்கள் தரல.
கொடுக்க இயலாது. தகவல் பெறும் உரிமை சட்டத்தின்படி இதெல்லாம் நான் சட்டப்படி தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம். அப்ப நீங்களே தெரிஞ்சு கொள்ளுங்க. அது எப்படி எடுக்கிறேன்னு எனக்கு தெரியும். ஹலோ. ம் ம் ஓகே. ம் ம் சார், யார் நீங்க? யார் உங்களோட லோட்டு? செக்யூரிட்டி இருங்க உங்களை நான் கொஞ்சம் முக்கியமான விஷயம் கேட்கணும். உங்கள் ஹாஸ்பிட்டல்லேருந்து சில முக்கியமான விஷயங்கள் எங்களுக்கு தெரிஞ்சாகணும். அதுக்கான ஆர்டிஐ ஃபார்ம் தான் இது. இன்னும் 14 நாளில் எங்களுக்கு ரிப்ளை வராட்டி நாங்கள் மேன்முறையீடு செய்வோம். நான் சொன்னதுக்கு ரெஸ்பாண்ட் வந்துச்சா? அப்போ நான் சொல்கிற லெட்டரை டைப் பண்ணு. 2014ஆம் ஆண்டு தகவலுக்கான உரிமை சட்டத்தின்படி தகவல்களானது பகிரங்கமாக வழங்கப்பட வேண்டும். இருப்பினும் குறித்த விடயத்தில் தகவலுக்கான மறுப்பு ஏற்பட்டுள்ளது. இதனால் அரசிற்கு எந்தவித இடையூறும் இல்லாதும் வைத்தியசாலையின் குறித்த நபரின் தகவல்களை கேட்டிருந்த போது மறுக்கப்பட்டு 14 நாட்களுக்குள் எந்தவித பதிலும் கிடைக்கவில்லை. அத்தகைய தகவல்களின் வெளியிடைக்கு உதவுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். தகவல்கள் பெறுவது எமது உரிமை. சார் லெட்டர் வந்திருக்கு. சம்மந்தப்பட்ட ஹாஸ்பிட்டலுக்கு ஆர்டர் அனுப்புங்க. இந்த ஃபைலில் எல்லா இன்ஃபர்மேஷன் இருக்குது. அம்மாவை நல்லபடி அடக்கம் பண்ணுங்க. வாழ்க்கைக்கு தகவல் ரொம்ப முக்கியம். தகவல் பெறுறது எங்களோட உரிமை. அதுதான் இந்த சட்டம் இருக்குது. இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த். 2016ஆம் ஆண்டின் 12ஆம் இலக்க தகவலுக்கான உரிமை சட்டம் தகவலை பெற அணுகுதலுக்கான உரிமைக்கு ஏற்பாடு செய்வதற்கும் அணுக்கம் மறுக்கப்படக்கூடிய ஏதுக்களை குறித்துரைப்பதற்கும் தகவலுக்கான உரிமை ஆணைக்குழுவினை தாபிப்பதற்கும் தகவல் அலுவலகர்களின் நியமனத்திற்கும் தகவலை பெறுவதற்கான நடவடிக்கை முறைகளை தருவதற்கும் அத்துடன் அவற்றுடன் தொடர்புபட்ட அல்லது அவற்றின் இடைநேர் விளைவான கருமங்களுக்கும் ஏற்பாடு செய்வதற்குமான ஒரு சட்டம்.